நம்ம ஊரில் ஒரு அரசாங்க அதிகாரி. அவர் பணி ஓய்வு பெற்று வீட்டில் சும்மா தான் இருக்கிறார். அவர் எப்படின்னா, அவர் பணி ஓய்வு பெற்றோட அவரை சந்திக்கக்கூடிய மக்களே வருத்தப்பட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப நேர்மையானவர், ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிய மனுஷன். அவருக்கு 2 குழந்தைங்க, 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இவர் பென்ஷன் வாங்கிட்டு அப்படியே அந்த ஏரியாவில் யார் யாருக்கு இந்த கவர்மெண்டில் மனு எழுதி கொடுக்கறது, இந்த சில விஷயங்கள் தெரியாத ஜனங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு விவரம் சொல்லி கொடுக்கறது, இப்படியே ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் என்னென்னா, தினமும் மாலையில் அவரும் அவர் மனைவியும் அந்த உள்ளூரில் இருக்கிற கோயில், அது ஒரு பிரபலமான கோயில், போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வருவார். அன்றைக்கி ஒரு விசேஷமான காலம். கோயிலில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம். ஆனால் அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க. ஒரு கியூவே ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவருக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. வரிசையில் நல்லா ஒன்று போல் நின்று சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே இவங்க வெளிப்பிரகாரத்தில் அப்படியே சுற்றி ஒரு மண்டபத்தில் இவர் உட்கார்ந்துருந்தார். இவரே ஒரு மனைவி. இவருக்கு முன்னாடி நின்றவங்க அவங்களும் சுற்றி வெளிப்பிரகாரத்தை சுற்றி அதே மண்டபத்தில் உட்கார்ந்து அமர்ந்து மறுபடி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கும்போது, அதில் ஒரு அம்மா திடீர்னு தேம்பி அழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோயிலுக்கு எத்தனை தடவை வர்றேன், என்னுடைய குறைகளை தீக்கிறதுக்கு ஒரு தடவையாவது கண்டிருக்குதா இந்த சாமி அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இவர் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறதுனால கொஞ்சம் உன்னிப்பாக காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தார். என்னடா இந்த அம்மா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கே, நம்ம ஏதாவது ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இவர் என்னம்மா செய்யும் அப்படி, உங்களுக்கு என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா அதோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர்றேன், எனக்கு ஒரு விடிவு காலம் தான் பிறக்க மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு இந்த அரசாங்க அதிகாரி, என்னம்மா அது, லைனில் நிற்கும் போகும்போது, கியூவில் நிற்கும் போகும்போது உங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கு தான் வரிசையில் நிற்கிறீங்க, அங்கே ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாத்தனை அப்படி இருக்காங்கிறீங்க, அவன் இப்படி சம்பாதிச்சு பெரிய ஆளாயிட்டான்னு ஒருத்தனை பார்த்து சொல்கிறீங்க, வேறு கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட குறைய அங்கே இல்லாமல் சொல்லியிருக்கணும், இப்போ அங்கெல்லாம் ஊர் கதையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே வெளியே அழுத எப்படிமா இருக்கணும்? கடவுள் நம்மளை பக்கத்திலே இருப்பார். அவர் நம்ம குறைய கேட்குற நேரத்தில் நீங்கள் வேற கதையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எப்படிமா தீர்வு? இப்போ நான் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆஃபீஸர், பணி ஓய்வு பெற்றுட்டேன். நான் வேலையில் இருக்கும்போது என்னை தேடி மனு கொடுக்க வருவாங்க. மனு கொடுக்குற வர்றவன் உள்ளே என் கையில் கொடுத்தாத்தனமா தெரியும். மனுவே என் கையில் கொடுக்காம வெளியின்னு புலம்புனா எனக்கு எப்படிமா தெரியும்? அதே மாதிரி தான் கோயிலுக்கு வரலாமா அமைதியாக நம்மளுடைய குறைகளை மனசில் வச்சுக்கிட்டு அமைதியான முறையில் வேண்டுதல் வேண்டிக்கிட்டே போய் சாமி கும்பிடும். அங்கே ஊர்க்கதையை பேசக்கூடாது. இது எல்லாத்துக்கும் போதும், உங்களுக்கு மட்டும் இல்லை. இனிமே இதை நீங்கள் கடைபிடிங்கம்மா, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடி நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு மனசை சாந்தி அடைஞ்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாமளும் கோயிலுக்கு போனால்
மற்ற கதையெல்லாம் பேசக்கூடாது. அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்பார். ஓ, இவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை, அவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய குழந்தைக்கு இருக்காங்க அப்படின்னு அவர் நினச்சிக்குவார். இவன் சமாளிச்சுக்குவான் அப்படின்னு நினச்சிக்குவார். அதனால் அமைதியான முறையில் கடவுள்கிட்ட வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.